பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன, அதனால பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அந்த நேரத்துல என்னதான் நடக்குது, அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பிரம்ம முகூர்த்தம் அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த அந்தி கால அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில அந்த 5:30 மணிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். சூரியன் மறைஞ்சு திருப்பி வெளியில வர அந்த நேரம் கரெக்டா சொல்லணும்னா நம்ம 5:30லேருந்து 5:45 நடக்கக்கூடிய விஷயம். இருட்டிலேருந்து வெளிச்சம் மாறுற அந்த செகண்ட், அந்த ஸ்டேட், அந்தக்குள்ள இடப்பட்ட நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது கரெக்டா 5:30லேருந்து 5:45. அப்ப நம்ம மனுஷன் நம்ம தூங்கி எந்திரிச்சு கரெக்டா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம், இருட்டிலேருந்து வெளிச்சம் வரக்கூடிய அந்த ஸ்டேட் லெவல், இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்ப அந்த சென்டர் ஆஃப் இதுன்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாவே நம்மளுக்கு இருட்டிலேருந்து வெளிச்சத்துல வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். அந்த நேரத்துல எப்படி உங்களோட மைண்ட் இருக்கும், ஒரு சவுண்ட்ல இருந்து அப்படியே அந்த குருவி சவுண்ட்ல இருந்து, காக்கா சவுண்ட்ல இருந்து, அந்த கோழி கொடுக்குற சவுண்ட், அந்த வாமா இருக்கிற அந்த இடம், நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல ரொம்பவும் ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்பவும் கூலிங்கா இருக்காது. எப்படி இருக்கும்னா சூரியன் வெளியில வந்துருச்சுன்னா வெப்பம் அதிகமாகும். ஆனா அந்த 5:30லேருந்து 5:45 நடக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா குளிரும் இல்லாம வெப்பமும் இல்லாம அது நடு ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அந்த சந்திரன் இருக்கும் போது இருக்கிற அந்த குளிரும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெப்பமும் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கிற ஒரு இடம். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பல மாற்றங்கள் நம்மளுக்குள்ளேருந்து சேர்ந்து இயற்கையும் நம்மளுக்கு சில வழிகாட்டிகளா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நேரம்னு பார்த்தா கரெக்டா சொல்லக்கூடியது, எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இதுல இருந்து 1:30லேருந்து 1:45 நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா 5:30 மணி அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி 1:30னா கரெக்டா 4. பெட்டர் அந்த 3:40லேருந்து 3:20லேருந்து 4 o'clock நடக்கக்கூடிய விஷயங்கள். பிரம்மம்னா என்ன? படைப்பு. நம்ம இந்த மனிதனாக பிறந்தது, இந்த இயற்கை படைச்சது எல்லாமே ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல நடந்த ஒரு விஷயங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கூட இருக்க இயற்கை அவர் எப்படி சொல்லணும்னா ஒரு பூ மலர்ற மாதிரி அந்த நேரத்துல பிரளயமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த 3:00லேருந்து அந்த 5:30 மணிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்குள்ள நீங்க தினமும் ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்றத அந்த ஒரு 10 நிமிஷத்துல ஒர்க் பண்ணலான்றத சொல்ல வராங்க. அவ்வளவு சக்தி இருக்குன்றாங்க. அந்த இடத்துல நீங்க நினைக்கிற விஷயங்கள், உங்க கிரியேட்டிவா இருக்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், வேலை பார்க்குற விஷயங்கள், நீங்க எதை நினைச்சு தோத்தீங்களோ, எதை நினைச்சு செய்ய முடியலன்னு நினைச்சீங்களோ, நம்மளால முடியாத நெகட்டிவ்ல இருக்கிறவங்க அந்த நேரத்தில் எந்திரிக்கும் போது பல பலன் அடைய முடியும். இத வார்த்தையா சொல்ல முடியாம நம்மளால எதுவுமே எல்லாரும் கேட்கறது எப்படி எவிடன்ஸ் அப்படின்னு. எவிடன்ஸ்ன்றது இண்டிவிஜுவலா அவங்கவுங்களா தான் அனுபவிக்க முடியும். இத ஒரு படமாவும் காமிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. அந்த மனசுக்குள்ள நடக்கக்கூட அப்படியே இயற்கை சார்ந்தது. உங்களுக்குள்ள அந்த நேரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ்ன்றது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இருளும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வெளிச்சமும் தான். அப்படியே கிராஜுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4:30லேருந்து 5 மணிலேருந்து நீங்க வானத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுக்கு அந்த வெளிச்சம் அப்படியே லைட்டா மஞ்சள் ஒயிட் கலந்து அப்படியே சூரியன் வெளியில வரும்போது இருக்கிற பிரகாசம். அதே மாதிரி நம்மளுக்குள்ள பல மாற்றங்கள், அந்த நேரத்துல பல யோசனைகள், பல விஷயங்கள். நான் இந்த வயசுல உங்களுக்கு நான் சொல்றது இதே எனக்கு என் பையன் இருக்கிற வயசுல இருக்கிற போது நடந்திருந்தா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமேன்றது எனக்கு இன்னைக்கு தோணுது. இதை நான் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன். இப்ப கிடைக்கிற அந்த சந்தோஷம், இப்ப கிடைக்கிற நிறைய விஷயங்கள், எனக்குள்ள மாற்றம். இது என்ன மாற்றம் பண்றதுனால என்னை சார்ந்தவங்களும் சில விஷயங்கள் மாறுறாங்க, பாசிட்டிவாவும் மாறுறாங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணணும், இப்ப அந்த தப்பா பண்ணல. என்னென்ன நான் பேசினேனோ, என்னென்ன செஞ்சேனோ, என்னென்ன நெகட்டிவா இருந்ததோ அதெல்லாம் நான் பண்ணாததுக்கு மெயினான ரீசன் என்னை யோசிக்க வச்ச அந்த நேரத்தில் என்னோட தப்ப உணர வச்ச நேரம். உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் கழிவை எல்லாத்தையும் போக வைக்கிற அந்த நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம நடக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதுக்குள்ள யோசனையை வச்சே டெய்லி வாழ்க்கையில வாழ்றனால உங்களுக்குள்ள எந்த உங்க சப்கான் மைண்ட்குள்ளேயும் உங்க எல்லாத்தையும் எதுவுமே கனெக்ட் இல்லாம இது தனியாகவும் உங்க சப்கான் மைண்ட்குள்ள தனியாகவும் இயற்கை அந்த நடந்துட்டு இருக்கறனால உங்களால எந்த விஷயம் முழுமையா செய்ய முடியல. எல்லாரும் சொல்றாங்க நீங்க உங்களை பதிய வைக்கிற ஒரு விஷயம் நடக்கும்ன்றது. ஆனா பதிய உள்ள சப்கான் மைண்ட்ல வச்சாலும் அந்த
அந்த மண்டைக்குள்ள இருக்க சில விஷயங்கள் இருக்கும்போது பல குப்பைகள் தோத்தது, நம்மளுக்கு திட்டினது, நம்ம எதுவுமே படலை அப்படின்னு இருந்த விஷயம் நம்மளை இதை செய்ய விடாம தடுத்து எதுவுமே கோர்வை இல்லாம கொண்டு போய் நிக்க வச்சது. அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு பல பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. எந்திரிச்சா தூக்கம் வருதுன்றீங்க, என்னால அதுக்கப்புறம் இது செய்ய முடியலன்றீங்கன்னா உங்களால ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். உங்க தூக்கம் இதை ஷெட்யூல்ஸ் நீங்க உங்க டெய்லி ஷெட்யூல்ஸை கரெக்டா பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நான் டெய்லி இப்ப எனக்கு முழிப்புன்னு வரது பார்த்தா 3:45 4 o'clock எனக்கு முழிப்பு வந்துடும். அப்ப அந்த டைம்ல இருந்து நான் எந்திரிச்சு இவ்வளோ ஃபாஸ்டா நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த டைம்ல தூக்கம் வரல. இப்ப நான் ஷூட் பண்ற டைம் 11 o'clock, ஆனா என்னோட ஷெட்யூல் படி எனக்கு தூக்கம்ன்ற வருதுன்னு பார்த்தா மேக்சிமம் எனக்கு 8:45 9 o'clock நைட் எனக்கு வரும். அந்த டைம்ல மேக்சிமம் எனக்கு வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், என் பையன் ஒய்ஃப் தெரியும், நான் இந்த டைம்ல படுத்துருவேன். அதுக்கு முன்னாடி ஃபுட் கொடுத்துருவாங்க, நான் கரெக்டா என் பெட்ல படுத்துருவேன். எந்த சவுண்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் டிவி ஓடினாலும் என் பையன் கம்ப்யூட்டர் பார்த்தாலும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் தூங்கிடுவேன். கரெக்டா என்னால அந்த 4 o'clock அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு என் விஷயத்தை எல்லாத்தையும் நான் பண்ண முடியுது. நான் இவ்வளோ பேசுறேன், இவ்வளோ நான் பண்றேன், இவ்வளோ கான்பிடென்ட்டான ஒரு 250 வீடியோக்கு மேல நான் பண்றேன்னா அங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுல எனக்கு மாற்றங்கள். அங்க நான் மெடிடேஷன் பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும் யோசிப்பேன், எழுதுவேன், படிப்பேன், சில ப்ராட்காஸ்ட் கேட்பேன், சில விஷயங்களை அந்த நேரத்துல இயற்கை வானத்தை சில நேரம் நான் உத்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அந்த ஜில்னஸ் வாங்குவேன், வாக்கிங் போவேன். இப்படி நிறைய விஷயங்களை நான் பண்ணும்போது இதெல்லாம் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரொட்டீன். இது சில விஷயங்கள் ஹேபிட்ஸ் எல்லாம் 10 minutes வச்சிருப்பேன், சில எக்ஸசைஸ் எல்லாம் half an hour வச்சிருப்பேன், வாக்கிங் ஒரு half an hour வச்சிருப்பேன். இப்படி நிறைய கலவைகள் இருக்கும். உங்களுக்கு எது ஒத்து வருது, உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது அந்த டைம்ல நீங்க பண்ணலாம். நீங்க அதை தான் திருப்பி சொல்றேன், 10 மணி நேரம் பண்ண ஒரு விஷயத்த 10 நிமிஷத்துல உங்களால பண்ண முடியும். உங்க உட்காந்து அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் நீங்க உட்காந்து ஒரு ஸ்டடீஸை பண்றது அப்படின்றதுக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு மைண்ட் அவ்வளவு கிளீனா இருக்கும். கிளீனா இருக்கனால நீங்க பண்ற விஷயம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள போய் ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆகும் போது நெக்ஸ்ட் அடுத்து நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். இது மாதிரி பல விஷயங்கள் வராத ஒரு விஷயத்த நீங்க அந்த நேரத்துல பண்ணும் போது உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அது வெளியில வரும். இங்கிலீஷ் படிக்கணுமா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எதெல்லாம், ஏன்னா மெயினா இங்கிலீஷ்னால நிறைய பேத்துக்கு வரும். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வராது, ஆனா நான் இங்கிலீஷ் பேசுறேன். எனக்கு என் ஒய்ஃப் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா என்னோட இதுல ஓப்பனா இருந்து நான் பேசுறதுனாலும் அந்த கூச்ச சுபாவத்தை விடுறதுனாலையும் அதை நீங்க அங்க பார்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பார்த்து நீங்க பண்ணலாம் அந்த டைம்ல. இப்படி நிறைய விஷயத்த உங்களுக்குள்ள இருக்க நிறைய டேலண்ட், கிரியேட்டிவ்ன்றது மனுஷனுக்கு எது வேணா இருக்கலாம். அதை பார்க்கறவங்க பார்வை வேற. எனக்கு உங்க கிரியேட்டிவ் பார்க்கும்போது என்ன சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த பவர் என்ன, அதுக்குள்ள இருக்கிற தாற்பயம் என்ன, அது என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னோட கிரியேட்டிவ் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிரியேட்டிவ் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். சில பேர் பெயிண்ட்லயே நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபுட்டுலயே நிறைய வெரைட்டி பண்றவங்க, நிறைய கண்ட்ரிஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்றவங்க இருப்பாங்க. இப்படியே நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் சப்பு இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில்ஸ் போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மெயின் கோர்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி எந்த ப்ரொஃபஷனல் எடுத்தீங்கனாலும் எந்த பிக் ஷாட் எடுத்தாலும் எல்லாரும் இந்த டைமை யூஸ் பண்ணனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. ஏன்னா இதுக்கு தான் பர்டிகுலர் பர்சன் நான் பேரை நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிக் ஷாட்டா இருக்கிறவங்க அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்க, அவங்க ஜெயிச்சவங்க அத்தனை பேர்னு கேட்டு பாருங்க. இந்த டைம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அட்லீஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு டைம்ல கோத்ரூவாது பண்ணிருப்பாங்க. அந்த பலன் தான் இதுல வந்திருக்கும். யாரும் இந்த 7 மணிக்கு மேல பார்ட்டி ஆரம்பிச்சு விடிகாலத்துல 12 1 மணி 4 மணி வரைக்கும் போனவங்க உருப்பிட்ட சரித்திரமே கிடையாது. ஏன்னா நீங்க லைஃப்ல உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது நம்மளுக்கு தெரியும். என்ஜாய்மெண்ட் லைஃப்ல தேவையில்லாத என்ஜாய்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு இது எடுத்துக்கணும். நம்ம குடும்பத்துக்கு என்ன சொல்லணும்னா, சில பேர் என்ஜாய்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைஃப் என்ன சிச்சுவேஷன், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம லைஃப்ல ப்ராப்ளத்துல எதுலயும் மாட்ட மாட்டோம். நம்ம ப்ராப்ளம் எங்க பாக்குறோம்னா அடுத்தவங்களை பார்த்தே அதை ப்ராப்ளமா நினைச்சுக்கிறோம். ப்ராப்ளமே இருக்கிறது நம்மகிட்ட தான். நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா எந்த விஷயத்திலையும் நம்ம போய் மாட்டவே மாட்டோம். அப்ப நம்மளுக்கு அனலைஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் நம்ம யாரு, நம்மளுக்குள்ள என்ன வரும், நம்மளோட டேலண்ட் என்ன, எதை நோக்கி போறோம், லைஃப் எப்படி இருக்கும். லைஃப்ன்றது நம்மளுக்கு ஷார்ட் தாங்க. லைஃப்ல நம்ம
இப்படின்றதுக்குள்ள வாய்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த செகண்ட் என்ன விட்டேன்னா அடுத்தது இது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இதுல நீங்க பண்ண வேண்டியது நிறைய விஷயத்து பண்ணணும், நிறைய படிக்கலாம். தேடுதல் இருந்துச்சுன்னா லைஃப்ல நீங்க தோத்தே போக மாட்டீங்க. தேடுதல்னா லைஃப்னா என்ன, நம்மளுக்கு எது தேவை, நம்ம என்ன விஷயத்துன்னு உங்களுக்குள்ள தேடுதல் இருந்துட்டுன்னா நீங்க எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அடிப்படையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. காலையில இருள்ல இருந்து வெளிச்சத்துல வந்து நீங்க வரதும் லைஃப் எப்படி போதோ அதே மாதிரிதான் அந்த டைம்ல உங்களுக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுக்குறது. அந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுதுன்னா நம்மளே ஊண்டுதல் பண்ணுது. இப்போ என்ன நீங்க கேட்கலாம், ஆரம்ப காலத்துல நான் வந்து என்னால எந்திரிக்கவே முடியாது, 6:30 மணி வரைக்கும் என்னால கண் முழிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப என்னால அந்த 3:45 இருந்து 4க்கு வந்து தன்னால அப்படியே பிராக்சனாக கண்ணு முழிக்குது, எந்திரிக்கிறேன், டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்றேன், என்னால அடுத்த விஷயத்த பண்ண முடியுதுன்னா கண்ணு எரியல, தலை வலிக்கல, எல்லாரும் சொல்ற மாதிரி தூக்கம் எனக்கு வரல. காரணம் ஷெட்யூல். மைண்டுக்குள்ள எனக்கு இது தேவை, லைஃப்ல நான் வந்து நல்வழியில போகணும், எனக்கு வந்து நிறைய விஷயத்த பேசணும், நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லணும். ஏன்னா என் காலத்திலையும் என்னோட அந்த சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய விஷயங்கள் இல்லை. அதுக்காண்டி நான் கெட்டு போகணுன்றதை போகாம எனக்கு தெரிஞ்சதை இந்த ஒரு 15 வயசுல இருந்து 20 வயசு 25 வயசுல இருக்கிறவங்க எந்த காலகட்டத்தில் இருக்கவங்க அவங்க மைண்ட்ல வந்து என்னடா வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கை, பணம் இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லை, சொந்த பந்தம் இல்லை, இப்படி நிறைய இருக்கும். பணம் இருந்தவனும் வருத்தப்படுவான், பணம் இல்லாதவனும் வருத்தப்படுவான். எனக்கு அந்த ரூபா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த கோடி ரூபா எனக்கு இருந்தா எப்படி இருக்கும், ஒருத்த கோடி இருக்கிறவன் எனக்கு 100 கோடி இருந்தா எப்படி இருக்கும். இப்படி அடுத்தவனை பார்த்தே தான் நம்ம பார்க்கறோம் தவிர நம்மளை யோசிக்கிறது இல்லை, இருக்கிறத யோசிக்கிறது. நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத யோசிச்சிங்கன்னா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு இப்ப என்ன இருக்கு, எப்படி லைஃப் ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு இருக்கிறனால சந்தோஷம் எனக்கு குடிக்குது. அப்போ எல்லாமே அந்த யோசனை தத்துவ ஞானி மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தும். உங்களுக்கு தேவை வந்து என்னை கேட்டா நீங்க அந்த டைம்ல வந்து புக்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் சிம்பிள் மெடிடேஷன் பத்திரம் பண்ணுங்க, உங்களை அது கொண்டு போகும். உங்க அந்த மனசு நிறைய விஷயத்த மாற்றும். சில பேர் வந்து 10 நாள் பண்ணிட்டு எனக்கு தலைவலிக்குது, எனக்கு பண்ண முடியலன்றது வந்து அது சாக்கு போக்கு சொல்ற மாதிரி. நீங்க மினிமம் என்னை கேட்டா அட்லீஸ்ட் நீங்க 30ல இருந்து 60 நாள், 30 நாள் மினிமம், 60 நாள் பண்ணிட்டீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணிட்டீங்கனாலும் கிராஷ் ஆயிடுவீங்க. அதுல அடிக்ட் ஆயிடுவீங்க. எப்படி ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகிறோமோ இந்த பிரம்ம முகூர்த்தம் எந்திரிச்சதுல அடிக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா பண்ணுவீங்க. இப்போ என்னால இவ்வளவு ஃபாஸ்டா என்னால பண்ண முடியுது, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா என்னால பேச முடியுதுன்னா அந்த டைம் ஆஃப் பீரியட்ல எந்திரிச்சு யோசிச்ச விஷயங்கள் எனக்குள்ள என்னத்த மாற்றம் கொடுக்குதோ அதை நான் எடுத்துக்கிட்டு நேரத்தை வந்து நான் செலவு எடுத்து அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ரிசல்ட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா செய்ய வேண்டிய வேலையை அந்த ப்ராசஸ்ன்றது பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதுக்கு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பண்றதுனால எனக்கு ரிசல்ட் வருது, சந்தோஷம் வருது. ஏன்னா இது ரிசல்ட் எப்படி பாக்குறேன்னா என்னை சுத்தி இருக்கிற விஷயத்துல பாக்குறேன், என் ஒய்ஃபு கிட்ட பாக்குறேன், என் பையன் கிட்ட பாக்குறேன். இதே தான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்ப இருந்த சிச்சுவேஷன் இப்ப இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா டோட்டலா மாறிக்கிற காரணம் அந்த டைம்ல நான் எந்திரிச்சது, என்னை ஷெட்யூல் பண்ணது, மாத்தினது. அப்ப பெட்டர் உங்க பெனிஃபிட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கிடைக்கணும். நீங்க அதுல எந்திரிச்சா மாத்திரம்தான். இதுக்கு சாக்கு போக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஏதாவது உங்களுக்கு வேணும், புதுசா லைஃப்ல நீங்க மாறணும், உங்களை நீங்க மாத்தணும். நீங்க இந்த இது எனக்கு பிடிக்கல, எல்லாரும் சொல்றாங்கல்ல, எனக்கே எனக்கு தெரியுது நான் செய்யறது தப்புன்னா உங்களை மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த டைம்ல எந்திரிங்க. அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு தேவையான ஸ்டெப் எப்படி எந்திரிக்கலாம், என்னென்ன பண்ணலாம், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அந்த 3ல இருந்து 5:30க்குள்ள எந்திரிக்கிறதுக்கு எப்படிலான்றது பல வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். ஒன்றுக்கு 5 வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை பத்தி இந்த ஐகார்ட்ல நான் போடுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் போடுறேன், அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அந்த இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரம்ம முகூர்த்த பெனிஃபிட்ஸ் என்ன, எந்திரிக்க டைம் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே அந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். கடைசியா நான் உங்களுக்கு கன்க்ளூஷனா நான் சொல்ற விஷயங்கள், தயவு செய்து நான் வேண்டுகோளா சொல்றேன், இது இங்க நீங்க வந்து லைஃப்ல ஒரு டைம் ஆவது நீங்க பண்ணிடுங்க. நீங்க பண்றதுனால உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாற்றம் நீங்க காமிக்கலாம், உங்க ஒய்ஃப்க்கு ஒரு மாற்றம் கிடைக்கலாம், உங்களோட சுத்தி இருக்கிறவங்க மாற்றம் கிடைக்கலாம். ஏன் உங்களுக்கு நீங்களே உங்களைய யாருன்னு தெரிகிறது உங்களுக்கு ஒரு தெரிய வரக்கூடிய சிச்சுவேஷன் அந்த டைம். அதை நீங்க ட்ரை பண்ணுங்களேன். லைஃப்ல எங்கேயோ ஒரு மாற்றத்தில் சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில பேர்லாம் ஒரு
ஒரு கமெண்ட் நான் படிச்சேன். சார் நான் 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன்றாங்க. என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாலும் சில பேர் பண்றாங்க. அந்த பிரதிபலன் அனுபவிச்சிருக்கேன். சில பேர்லாம் பார்த்தா நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? எனக்கு அவ்வளோ மாற்றம் இருக்குங்க. சில பேர் அந்த விளக்கு ஏத்துறேன் அந்த டைம்ல எனக்கு வந்து என்னோட ரிலீஜனெல்லாம் சில விஷயங்கள் நான் பண்ணும்போது என் லைஃப் அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு அவங்க பகிர்றத நான் பார்க்கும்போது அவ்வளோ இருக்கு. ஏன்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். இதை நீங்க வந்து இதுக்கு ஒரு வீடியோ எடுத்தோ இதை ஒரு காமிச்சோ உங்களுக்கு ஒன்றும் காமிக்க முடியாது. இது வந்து அந்த பர்சனா ஒருத்தவங்களா அனுபவிக்கிறேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன். இது சொல்லும் போதே எனக்கு வந்து மெய்சிலுக்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு. அது சில விஷயங்களை என்னால சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அனுபவிச்சா மாத்திரம் தான் உங்களுக்கு புரியும். தயவு செய்து உங்க பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிக்கிறது அது என்னவோ நான் சொல்றது அந்த 3:20 5:30 நான் சொல்றேன். அந்த ஷெடியூலை நீங்க எப்படி மாத்துறீங்களோன்னு வச்சுக்கோங்க. 5:30க்கு எந்திரிச்சாலும் ஓகே தான். ஆனா இந்த 6, 6:30, 7 மணிக்கு போனீங்கன்னா லைஃப் சைக்கிளே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸே என்ன கிடைக்கும்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க இதெல்லாம் விட்டுருங்க. ஹெல்த் உங்களுக்கு மாறும். ஹெல்த் மாறுச்சுன்னா உங்க மைண்ட் எல்லாமே மாறும். மைண்ட் மாறுச்சுனாலே உங்க செய்யக்கூடிய வேலையை ஃபாஸ்டா செய்வீங்க. 1 மணி நேரத்தில் செய்யற வேலையை 10 நிமிஷத்துல செய்வீங்க. 10 மணி நேரம் வேலையை வந்து உங்களால 1 மணி நேரத்தில் செய்ய முடியும். இப்படி நீங்க நிறைய விஷயத்த மாற்றும் போது உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் போது நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். பிசினஸ் பண்ற இடத்துல இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இப்போ இதனால பண்றது என்ன ஆகும்? பணம் வரும். அந்த பணம் வரனால என்ன ஆகும்? சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரனால என்ன ஆகும்? எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்புனால உங்க ஹெல்த் வெல்த் எல்லாமே மாறும். அதை தான் நான் சொல்றேன். உங்க மைண்டை நீங்க மாற்றும் போது எல்லா விஷயம் டோட்டலாவே மாறும். உங்களுக்கு எந்த இடையூறு இல்லாம உங்க ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகாம நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வழி வைக்கிறது. இதுக்கு என்ன நான் செலவா பண்ண சொல்றேன்? நீங்க அதை வாங்க இதை கிளிக் பண்ணுங்க அதை பண்ணுங்க எதுவுமே நான் சொல்றேன். காலையில எந்திரிங்கன்ற அந்த பெனிஃபிட்ஸா உணருங்கன்ற உணர்ந்துதான் பாருங்களேன். லைஃப்ல என்னென்னலாம் பண்ணிட்டோம். சில பேர் ஆல்கஹால் குடிச்சா இப்படி இருக்கும், ஸ்மோக்கிங் பண்ணா இப்படி இருக்கும், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்கிறோம். அட்லீஸ்ட் லைஃப்ல இதை பண்ணி பாருங்க. இதை பண்ணும்போது உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்க மாறிடுவீங்க. உங்க மனசுக்குள்ள பல வித்தைகள் வரும். அந்த வித்தைகள் உங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு 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 கிராக்கர் வெடிக்கிற மாதிரி டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த வெடிக்கிற விஷயத்தில் பல துளிகளா நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ்னால உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமா இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் மிராக்கிள் நடக்குங்க. இந்த மார்னிங் மிராக்கிள்ன்றது இதுதான் சொல்றாங்க. இதை நீங்க அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. ஏன் பூமி பிறந்ததுலேன்னு சொல்ல பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பல ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, பல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் பிசினஸ் பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க, பல புக் ஆத்தர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது. அந்த டைமை கடைப்பிடிங்க. எல்லாமே உங்களே தேடி வரும். நீங்க யாரையும் தேடி போவோம்னா உங்களை வந்து நிச்சயமா சேரும்ன்றது நான் சொல்லக்கூடிய விஷயம். எனக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கிறது. நம்ம எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம், இதையாவது செஞ்சு பார்ப்போம். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.